அன்பார்ந்த ஜோதிட ஞானம் பெறக்கூடிய எல்லாருடைய அன்புக்குடையவர்களே, ஒரு சிலர் ஜோதிட ஜாமான்களும் இருக்கின்றார்கள். அவர் எல்லாருக்கும் ஆர்டி நகர் அன்னபூர்ணேஸ்வரி தேவஸ்தான பொன்னம்பல சுவாமிஜி அவர்கள் நான் ஆல்ரெடி சூரியனை பற்றி கூறியுள்ளேன். இப்பொழுது சந்திரனை பற்றி. ஏற்கனவே இது நான் கூறக்கூடிய எல்லா ஜோதிடமும் குண்டலி என்ற பேசிக் குண்டலியனை கொண்டு நான் ஜோதிடம் கூறுவது. மற்ற ஜோதிடத்துக்கும் குண்டலினுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஜோதிடத்தை எப்படி என்றால், ஒரு மனிதன் வருகின்ற நேரம் அவன் எதை கொண்டு வருகிறான் கையில், அல்லது என்ன செய்ய போகிறான், நாம் ஒரு ஜோதிடர் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு வலதுபுறமாக உட்கார்றாரா, இடதுபுறம் உட்கார்றாரா, நேராக உட்கார்றாரா, எதை பற்றி அவர் ஆரம்பம் செய்கிறார், இல்லை அவருடைய முகலட்சணங்கள், அவர் எந்த இடத்தை கை வச்சுக்கிட்டு இருக்கார், இதை கொண்டு அவர் எந்த பிரச்சனைக்கோசம் கேட்க வந்திருக்கார் என்பதை கூற முடியும். இது குண்டலி நந்தி மாத்திரம் இதெல்லாம் ஜோதிடத்தை கூற முடியும். இந்த ஜோதிடம் என்பது என்னவென்றால், ஜோதிடத்தில் ஒவ்வொருவரும் ஒரு முறையை பயன்படுத்துகிறார்கள். நான் பயன்படுத்தக்கூடிய முறை என்னவென்றால், குண்டலி என்னுடைய வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீர்களான்னு புரியும். மோதிஜி வர்றதுக்கு முன்னையும், இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னையும், இப்போ ஏற்படுகிற வார் பற்றியும், இந்த சுனாமி பற்றியும், கடல் கொந்தளிப்பு பற்றியும் எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னே எல்லாமே எழுதிட்டு வந்திருக்கேன். அது நீங்கள் போய் பார்க்கணும் என்றால் www.sriannapurneshwari.in போயிட்டு போட்டிங்கனாக்கா, அன்னபூர்ணேஸ்வரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்னுடைய இது என்னுடைய வெப்சைட்டை சுமார் 16 நாடுகள் பார்க்குறாங்க. இது வரைக்கும் 1 கோடி ஜனங்கள் மேலே இதை அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க என்னுடைய வெப்சைட்டை. எதற்காக நான் கூறுகிறேன் என்றால், ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக ஞானம். இந்த தெய்வீக ஞானத்தில் நான் இந்த உலகத்துக்கு என்ன செய்தேன், உலகம் எனக்கு என்ன செய்தேன் என்பது. ஜோதிடத்தை பணத்துக்கோசம் நான் செய்யவில்லைனும், நான் இந்த உலகத்துக்கு ஏதாவது என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்க வேண்டும் என்பதுக்கோசம் ஒரு மனுஷன் வரும்பொழுது அவனுடைய டேட் ஆஃப் பர்த்தும் சொல்லலாம், அவனுடைய எந்த ராசினும் சொல்ல முடியும். அவங்ககிட்ட ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. இந்த பிரச்சனைக்கோசம் வந்திருக்கணும்னு சொல்ல முடியும். அது இந்த குண்டலின் யார் ஜாக்கிரதை பண்ணுறாங்களோ அவர்களுக்கு எல்லாருமே இது முடியும். இப்பொழுது நான் என்ன சூரியனை பற்றி சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி. இப்பொழுது சந்திரனை பற்றி சொல்கிறேன். சந்திரன்னா மதி 15 லாபம், மதி 15 லாபம், மணி மந்திரம் உள்ளோன் எதிரிக்கு மார்பிலானி இதமாக கூறுவாயாக என்றால், நான் கூறியுள்ளேன் ஆல்ரெடி. சூரியன் வலதுபுறம் வருவது சூரிய நாடியனும், இடதுபுறம் வருவது சந்திர நாடியும், இரண்டுக்கும் மத்தியில் வருவது சுஷ்ம நாடி என்றும் கூறியுள்ளேன். அதாவது ஆல்ரெடி நான் சூரிய நாடியை பற்றியும், சூரியனை பற்றியும், குணம் சூரியன் என்னென்ன செய்யும், எந்தெந்த இடத்தில் ஜாதகருக்கு இருந்தால் என்னென்ன ஆகும் என்றும், இப்போது சந்திரனை பற்றியும், சந்திர நாடியை கொண்டும், அந்த சந்திரன் எந்தெந்த வீட்டில் அமர்ந்திருந்தால் என்னென்ன செய்யும் என்பது கொண்டும், இன்று இப்போ நடந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை கொண்டு இந்த பிரபஞ்சம் முடிந்தளவு என்னென்ன நிலை ஏற்படுவனும், நிறைய சில ஐலாண்டுகளில் மூழ்கி போயிடுவனும், சில இடங்கள்லாம் பெரிய பெரிய டேம்கள்லாம் பாதுகாப்பு அதிகமாக கொடுக்க வேண்டியது நிலைமை ஏற்படணும், வெள்ளத்தாலும் பூமிக்கு அடியில் கடல் அடியில் வெடிப்பு ஏற்பட்டு, பாறைகள் வெடிப்பட்டு அதனால் சுனாமி எல்லாம் ஏற்படும் எனவும், வார்களெல்லாம் அதிகமாகி கூலாகி முன்னுக்கு நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவும், இந்த கிரகணத்தை கொண்டும் நான் இதெல்லாம் கொண்டு அந்த நேரத்தை கொண்டும் கணிச்சு கூறப்படுத்தியுள்ளேன். அதனால் இந்த மாதஸ்தானம் சந்திரனை கொண்டும், அந்த மாதஸ்தானத்துடைய கிரகம் சந்திரனாக இருந்தும், அந்த சந்திரன் எந்தெந்த இடத்தில் என்னென்ன
அனுகூலம் ஏற்படணும், தாய்க்கு என்ன ஏற்படும், உற்றார் உறவினருக்கு தாயை பெற்ற தாய்க்கு என்ன ஏற்படும், இதெல்லாம் இந்த குண்டலினை கொண்டு ஜோதிடத்தை கொண்டு சொல்ல முடியும். அவனுடைய திறமை கொண்டு இதை கூறக்கூடிய முடியும் எனவும், ஜோதிடம் என்பது இது 64 கலை ஞானங்களில் ஜோதிடம் ஒரு சிறந்த கலை. 64 என்றால் அதாவது டெய்லரிங், மியூசிக்கல், டான்ஸு, கார்பெண்டர்ஸ், இதுமாரி 64 கலைகள் இருக்குது. அந்த 64 கலை ஞானದಲ್ಲಿ ஜோதிடம் ஒரு சிறந்த கலை. இந்த கலையை தெரிந்தவர் அவர் வாழ்க்கையிலும் தெளிவாக இருக்கும், மற்றவருடைய வாழ்க்கையும் தெளிவு பண்ண முடியும் எனவும், இதை உணர்ந்தால் வாழ்க்கையில் என்றுமே நிம்மதியாக இருக்கக்கூடியவும், இந்த ஜோதிடத்தில் இந்த குண்டலினியை பற்றி புரிந்தவர் இன்னும் நீண்ட நாள் வாழ்ந்து நிம்மதியாக இருக்க முடியும் என்பதற்காக இந்த குண்டலினை நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொண்டால் உங்களோட வாழ்க்கையும் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையும் தெளிவு ஏற்படணும். நீங்கள் எந்த குழந்தையை பெற நினைக்கிறதோ அந்த குழந்தையை நீங்களே பெற முடியணும். சயின்டிஸ்டோ, டாக்டரோ, இன்ஜினியரோ, அதெல்லாம் இந்த குண்டலினை நீங்கள் யார் விருப்பப்பட்டு கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் எல்லா சாதனையும் செய்ய முடியணும். இதை பற்றி கூறியுள்ளேன். அதனால் முன்னுக்கு இந்த உலகம் என்னென்ன ஆகக்கூடும் என்பதை பற்றி ஒன்றொன்றாக முன்னுக்கு கூறுகின்றேன். இந்த அளவுக்கு எனக்கு உபகாரம் செய்த உங்களுடைய அறிவாளித்தனத்தால் நீங்களும் உயர்ந்து உங்களுடன் நானும் கொஞ்சம் பூவோடு நார் மணப்பது போல் இந்த உலகம் எல்லோரும் இன்புற்று இருப்பதே அல்லாமல் வேறொன்றுமறியன் பராபரனை என்ற வார்த்தையுடன் இதை அடுத்தது பற்றி வீடியோவில் கூறுகின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.